Hi buddies, welcome to V's Learning Path. இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு words much and then many குறிய வித்தியாசத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு சென்டென்ஸ்ல நம்ம வந்து பேசும்போதோ இல்ல எழுதும்போதோ எந்த இடத்துல நம்ம much யூஸ் பண்ணனும், எந்த இடத்துல many யூஸ் பண்ணனும்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு வேர்ட்ஸ்மே வந்து நம்ம adjectives அப்படினு சொல்லுவோம். adjectivesங்கிறது ஒரு நவுனையோ இல்ல ப்ரோனவுனையோ நம்ம டிஸ்கிரைப் பண்ற அந்த வேர்டை தான் வந்து நம்ம adjectives அப்படினு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா much அப்படினா மிகவும், அதிகம் அப்படினு அர்த்தம். அதுவே many அப்படினா நிறைய அப்படினு அர்த்தம். சோ ஏறத்தாழ ரெண்டு அர்த்தமே வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரியா தான் இருக்கு. ஆனா நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதவோ இல்ல பேசும்போது much போட வேண்டிய இடத்துல many போட்டோம்னா ராங் ஆயிரும், இல்ல many போட வேண்டிய இடத்துல much போட்டோம்னாலும் ராங் ஆயிரும். ஓகே, சோ எந்த இடத்துல much யூஸ் பண்ணனும், எந்த இடத்துல many யூஸ் பண்ணனும்ங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம் வாங்க. இந்த much வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணனும் அப்படினா ஒரு uncountable noun-ஐ நீங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க much யூஸ் பண்ணலாம். uncountable noun-னா வந்து எண்ண முடியாதது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால சுகரோ இல்ல மணியவோ நம்மளால எண்ண முடியாது இல்லையா? சுகர்ங்கிறது இப்போ கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு சீனி கொடுங்க, 2 சீனி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? முடியாது. நம்ம வந்து எப்படி நம்ம அதோட மெஷர்மெண்ட், அதாவது 1 கிலோ சீனி கொடுங்க, 2 கிலோ சீனி கொடுங்க அப்படி தான் நம்ம கேட்போம். அதே மாதிரி தான் மணியை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோமே அப்படின்னா அது வந்து கவுண்டபிள் நவுன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு. ஏன்னா நம்ம வந்து 1 பணம் 2 பணம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ நம்ம வந்து 5 rupees கொடுங்க, 10 rupees கொடுங்க, 2000 rupees கொடுங்க அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சுகர், மணி, ரைஸ், அது மாதிரி ஆயில், பெட்ரோல் இது எதையுமே வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன்ல வரும். அது மாதிரியே தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனான நாலேஜ், இன்டெலிஜென்ஸ், பேஷன்ஸ் அதுவுமே எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன்ல வரும். அந்த மாதிரி நவுன்ஸை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம இந்த மச் அப்படிங்கிற அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மெனிங்கிற அட்ஜெக்டிவ் வந்து நம்ம ஒரு கவுண்டபிள் நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸில் நீங்கள் வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மச் யூஸ் பண்ணணும். ஒரு கவுண்டபிள் நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மெனி நம்ம யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த மச் அண்ட் தென் மெனிக்குரிய மேஜரான டிஃப்ரென்ஸ். இந்த மச் அண்ட் தென் மெனியை நம்ம ஒரு கொஸ்டினா அண்ட் தென் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா அண்ட் தென் ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த மச்க்கு ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் நான் எழுதுகிறேன். We had so much fun. ஓகே, இங்கே மச்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, இங்கே ஃபன்ங்கிறது இந்த நவுனை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ நம்ம அன்கவுண்டபிள் நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது இந்த மச் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். There is not much sugar in the bowl. இங்கே சுகர்ங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, அண்ட் தென் இதை வந்து ஒரு கொஸ்டினாக நம்ம கேட்கும்போது how much money do you want? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மணியை வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுனில் தான் சேர்ப்போம். ஏன்னா நம்ம வந்து யார்கிட்ட கேட்போது எனக்கு 1 பணம் கொடுங்க, 2 பணம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஐ வாண்ட் 100 rupees, ஐ வாண்ட் 2000 rupees அப்படின்னு நம்ம அதனுடைய யூனிட்டை சொல்லி தான் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம இந்த பணமை வந்து நம்ம வந்து கவுண்டபிள் நவுனில் நம்ம சேர்க்கக்கூடாது. பணங்கிறது அன்கவுண்டபிள் நவுன் தான். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஹவு மச் மணி டூ யூ வாண்ட் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஹவு மெனி மணி டூ யூ வாண்ட் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து தப்பு. ஓகே, அதே மாதிரி தான் வந்து சுகருக்கும் நம்ம மெனி போடக்கூடாது, மச் தான் போடணும். ஏன்னா சுகர் வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகே, இந்த மெனிங்கிற அட்ஜெக்டிவை ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I have many pens. இங்கே பென்ஸுங்கிறது கவுண்டபிள் நவுன். நம்மளால பேனா வந்து கவுண்ட் பண்ண முடியும். என்கிட்ட ஒரு பேனா இருக்குது, 2 பேனா இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா?
ஸோ நம்ம எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம மெனி அப்படிங்கிறத நம்ம போடலாம். மெனி வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும்போது நம்ம போடலாம். ஓகே, இந்த மச் நம்ம போடும்போது அந்த நவுன்ஸுக்கு எதுக்குமே வந்து ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி, ஏன்னா அது எல்லாமே வந்து அன்கவுண்டபிள் நவுன். அது வந்து சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் அது ஒரே ஃபார்மில் தான் இருக்கும். சுகர்ஸ், ஃபண்ட்ஸ் அண்ட் தென் மணிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, அதுவே நம்ம மெனி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ளூரல் நவுன்ஸுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது அது வந்து ஒரு கவுண்டபிள் நவுனாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மெனியை வச்சு நம்ம ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். They don't have many houses. அவர்களிடம் வந்து நிறைய வீடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுவே இப்போ நம்ம ஒரு கொஸ்டினாக நம்ம கேட்கணும் அப்படின்னா how many pens do you have? ஓகே, உங்ககிட்ட எத்தனை பேனாக்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்ம எத்தனை அப்படின்னு தான் கேட்போம். இதையே வந்து நம்ம கொஸ்டினில் கேட்கும்போது எவ்வளவு மணி உனக்கு தேவை, உனக்கு வேணும் அப்படின்னு நம்ம எவ்வளவு, இந்த ஹவு மச் அப்படின்னா தமிழில் வந்து எவ்வளவு, ஹவு மெனி அப்படின்னா எத்தனை. ஓகே, இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது மச் அண்ட் தென் மெனியை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.